3, 6 மற்றும் 9 வசனங்கள். கர்த்தருடைய வார்த்தையினால் வானங்களும் அவருடைய வாயின் சுவாசத்தினால் அவைகளின் சர்வ சேனையும் உண்டாக்கப்பட்டது. 9ஆம் வசனம். அப்படிப்பட்ட சர்வ வல்லவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். சர்வ வல்லமையுள்ள கர்த்தர் சொல்ல ஆகும், கட்டளையிட நிற்கும். அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். கட்டளையிட நிற்கும். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, அவர் சொல்லுகிற காரியங்கள், அதனால் அவர் கட்டளையிடுகிற பொழுது நடக்கிற காரியங்கள், அதைத்தான் நாம் இந்த சங்கீதத்தின் இந்த பகுதியிலே நாம் பார்க்கிறோம். பாருங்கள், 6ஆம் வசனம் சொல்லுகிறது, கர்த்தருடைய வார்த்தையினால் வானங்களும் வானங்களும். சாலமோன் சொல்லுகிறார், வானங்களும் வானாதி வானங்களும் உம்மை கொள்ளாதே. அவை கர்த்தருடைய வார்த்தை, வானங்கள் உண்டாகிறது. கர்த்தர் சொல்லுகிறார், அவர் சொன்னவுடனே அவருடைய வார்த்தையினால் வானங்களும் சுவாசத்தினால், சுவாசத்தினால் அவர் பேசுகிற போது புறப்படுகிற அந்த வாயின் சுவாசத்தினால் நட்சத்திரங்கள் எல்லாம், கோடி கணக்கிலே நட்சத்திரங்கள் எல்லாம் அப்படியே உருவாகிறது. கோடி கோடி நட்சத்திரங்கள் எல்லாம் உருவாகிறது. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, எஸ், இப்படிப்பட்ட நட்சத்திரங்களை எல்லாம் உண்டாக்கின அவர் நம்முடைய வாழ்க்கையில் நமக்குள் கடந்து வந்து நம்மோடு தங்கியிருந்து ஒரு வார்த்தை அவர் சொன்னால் போதும், அவர் சொல்ல ஆகும். எல்லாரும் சொல்லுவீங்களா? அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். தேவனுக்கு மகிமை உண்டாவதா. இந்த ரகசியத்தை இந்த நாளிலே நாம் இருதயத்திலே பசுமர தாணி போல் அப்படி பதிய செய்து நாம் வைத்துக் கொள்வோமானால், வாழ்வின் எந்த சூழ்நிலையிலும் எந்த நிலைமையிலும் அசைக்கப்படாதபடி தேவ கிருபையினால் ஸ்திரமாகவும் ஜெயமுள்ளவர்களாகவும் நாம் நிற்க முடியும். அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். இந்த மகிமையுள்ள தேவனை பாருங்கள். அவர் எல்லா அண்ட சராசரங்களை சிருஷ்டித்து மகிமையாய் பூமியிலே மனுஷனை உருவாக்கி இருந்த பொழுதும், பூமியிலே மனுஷர் பெருக துவங்கின பொழுது பாவம் பெருகினது. ஆதியாகமம் 6:1 முதல் 4 வாஸ்து பாருங்கள். ஏராளமான பாவங்கள், துணிகர பாவங்கள், சரீர இன்பங்களுக்கு அடுத்த, இச்சைகளுக்கு அடுத்த, கண்களின் இச்சை, மாம்சத்தின் இச்சைக்கு அடுத்த பாவங்கள் ஏராளமாய் பெருகினது பூமியிலே. அவ்வாறு பெருகின பொழுது தேவன் மனுஷனை உண்டாக்கினதற்காக மனஸ்தாபப்பட்டார். ஏன் நான் மனுஷனை உண்டாக்கினேன், எதற்காக நான் உருவாக்கினேன் என்று மனஸ்தாபப்பட்டார். அதனுடைய விளைவு, ஆண்டவர் பூமியின் மேல் இருந்த எல்லா மனுஷரையும் ஜீவராசிகளையும் அழித்து போடும்படி ஒரு பெரு வெள்ளம் அவர் கட்டளையிட்டார். சேனைகளின் கர்த்தர். எல்லாரும் மரித்து சடலமானார்கள். நோவா, அவருடைய குடும்பம், இந்த 8 பேர் மாத்திரம் பேழையில் காக்கப்பட்டார்கள். எல்லோரும் மரித்த பொழுதுதான் அவருடைய கோபம் அடங்கியது. தேவனாகிய கர்த்தர் சர்வ வல்லமை உள்ளவர், சேனைகளின் கர்த்தர் மகிமை உள்ளவர். அவருடைய குமாரனும் அப்படியே. அவருடைய குமாரனை, நம்முடைய பாவங்களை எல்லாம் மன்னிக்க அவர் வந்தார் என்பதற்காக அவரும், நாம் என்னதான் தவறு செய்தாலும் அவர் அப்படியே பொறுத்துக் கொள்ளுகிறார் என்று நாம் எடுத்துக்கொள்ளுகிறது தவறு. குமாரன் கோபம் கொள்ளாமலும் நீங்கள் வழியிலே அழியாமலும் இருக்கும்படி அவருடைய பாதத்தை முத்தம் செய்யுங்கள். குமாரன் கோபம் கொண்டால் வழியிலே, நம் வாழ்க்கையின் பாதையிலே அல்லது பாதியிலே அழிந்து போவோம். அவருடைய பாதத்தை முத்தம் செய்து அவர் கோபம் நீங்குவது நல்லது. ஓயாமல் இயேசுவின் பாதத்தை முத்தம் செய்த அந்த ஸ்திரீயை போல நாம் முத்தம் செய்வது நல்லது. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே,
அவர் எல்லாம் நிகிரம் பண்ணப்பட்ட பிறகு ஆண்டவர் நோவா வெளியே வந்து பலிபீடம் கட்டி பலி செலுத்தின பொழுது, ஆதியாகமம் 8 கடைசி 2 வசனங்கள், அந்த சுகந்த வாசனை கர்த்தர் முகர்ந்தார். அப்பொழுது கர்த்தர், இனி நான் மனுஷன் நிமித்தம் பூமியை சபிப்பதில்லை. மனுஷனுடைய இருதயத்தின் நினைவுகள் அவன் சிறு வயது தொடங்கி பொல்லாததாய் இருக்கிறது. நான் இப்பொழுது செய்தது போல இனி சகல ஜீவன்களை சங்கரிப்பதில்லை என்று சொன்னார். சொல்லிவிட்டு, அதுவரையிலும் இப்படிப்பட்ட பெரு மழை, ஒரு பெரு மழைக்காலம் அதுவரை பூமியில் இல்லாதிருந்தது. அப்பொழுது தேவன் ஒரு பூமியிலே ஒரு ஒழுங்கு உண்டாக வேண்டும் என்று தன் உள்ளத்திலே அவர் யோசிக்கிறார். பூமியுள்ள நாளளவும், அடுத்த வசனம், பூமியுள்ள நாளளவும் விதைப்பும் அறுப்பும் சீதளமும் உஷ்ணமும் கோடை காலமும் மாரி காலமும் பகலும் இரவும் ஒளிவதில்லை என்று தம்முடைய உள்ளத்தில் சொன்னார். அவ்வளவுதான். அது அந்த நிமிடத்திலேயே அமுலுக்கு வந்தது, செயல்பட ஆரம்பித்தது. கைகளை தட்டி எல்லோரும் ஆண்டவரை மகிமைப்படுத்தலாம். எல்லாரும் ஆண்டவரை கைகளை தட்டி மகிமைப்படுத்துவோம். ஒரு நிமிடம் கவனியுங்க. நோவாவின் ஜலப்பிரயாண அந்த காலத்திற்கு பின்பு இருக்க வேண்டிய நியமத்தை சேனைகளின் கர்த்தர் அந்த ஒழுங்கை உண்டு பண்ணுகிறார். பூமி உள்ள நாளளவும் விதைப்பும் அறுப்பும் சீதளமும் உஷ்ணமும் கோடை காலமும் மாரி காலமும் பகலும் இரவும் ஒளிவதில்லை, மாறி மாறி இப்படி வந்து கொண்டே இருக்கும் என்று வாய் கூட திறந்து சொல்லவில்லை. தம்முடைய உள்ளத்தில் சொன்னார். இன்று வரை அப்படியே இருக்கிறது. பூமி உள்ளளவும் அப்படியே இருக்கும். இந்த மகிமையுள்ள தேவன் சொல்வாரானால் அவர் சொல்ல ஆகும். அவர் கட்டளையிட நிற்கும், எதுவும் நிற்கும். உள்ளத்தில் அவர் சொன்னாலே அப்படி எல்லாம் நடக்கும் என்றால், வாய் திறந்து என் மகனே நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய் என்று அவர் சொன்னால் ஆகும். அவர் சொல்ல ஆகும். அவர் கட்டளையிட நிற்கும். அவர் கட்டளையிட நிற்கும். Glory to God. அந்த மகிமை உள்ள தேவன் மகிமையா இறங்கி இந்த இடத்தில் நமது மத்தியில் நிற்கிறார், நம்மோடு இருக்கிறார். Glory to Jesus. Glory to God. உங்களுடைய வாழ்க்கையில் பல்வேறு விதமான போராட்டங்கள், பல்வேறு விதமான பிரச்சனைகள், சிலருடைய வாழ்க்கையில் அசுத்தங்கள் அவர்களை பின்தொடர்ந்து குடும்பமாய், சந்ததியாய், தலைமுறையாய் சில பாவங்கள் பின்தொடர்ந்து வந்து கொண்டிருக்கலாம். சில இச்சைகள் பின்தொடர்ந்து வந்து கொண்டிருக்கலாம். சிலருடைய குடும்பத்தில் கடன், தரித்திரம் தொடர்ந்து காலடியை பின்தொடர்ந்து வந்து கொண்டிருக்கலாம். நோய்கள், தலைமுறையாக சர்க்கரை நோய் போன்ற பல்வேறு விதமான நோய்கள், சாபங்கள், மனுஷர் விட்ட சாபங்கள் மற்றும் பல்வேறு விதமான சாபங்கள் பின்தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கலாம். ஆனால் ஒன்று, எது எப்படி இருந்தாலும் நம்முடைய ஆண்டவர் வந்து நின்று போதும் அப்படின்னு கை காட்டினார்னா, ஹல்லேலூயா, அவர் சொல்ல ஆகும். அவர் கட்டளையிட நிற்கும். சேனைகளின் கர்த்தருடைய ஊழியக்காரனாய் ஒரு காரியத்தை உங்களுக்கு சொல்லுகிறேன். இந்த மைதானத்திற்குள் கால் வைத்து இங்கிருந்து புறப்படுகிற அநேகருடைய வாழ்க்கையின் சாபங்கள், போராட்டங்கள், தீமைகள்
இந்த மைதானத்தை விட்டு கிளம்பும் பொழுது அவர்களை பின்தொடருவது இல்லை. காரணம் கர்த்தர் இங்கு நிற்கிறார். சேனைகளின் கர்த்தர். அவர் இவ்வாறு சொல்லி உங்களை அனுப்ப போகிறார். அவர் உள்ளத்தில் சொன்னாலே நடக்கும். உள்ளத்தில் சொன்னால் போதும். மாரி காலம், கோடை காலம், விதைப்பு, அறுப்பு, சீதனம், உஷ்ணம், உள்ளத்தில் அவர் சொன்னாலே நடக்கும் என்றால் இன்று அவர் வாய் திறந்து திருவாய் மலர்ந்தருளி உங்களை பார்த்து சொல்ல போகிறார். அவர் சொன்ன உடனே அப்படியே 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 நடக்கும். இந்த இடத்தில் இருந்து நீங்கள் விடுதலையோடு கூட, மன ரம்யத்தோடு கூட, எதற்காக பூமியின் மேல் வாழ்கிறேன், எதற்காக நான் பிறந்தேன் என்று கேள்வியோடு பலர் இந்த இடத்தில் வேதனையும் சஞ்சலத்தோடு நீங்கள் கடந்து வந்திருக்கிறீர்கள். ஓ glory to God. தேவனுடைய மகிமை நிறைத்து கொண்டிருக்கிறது. Glory to Jesus. Glory to God. அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். நாளில் ஆண்டவருடைய சமூகத்தில் நாம் சொல்ல போகிறோம், ஆண்டவரே நீர் என்னை இந்த நாளிலே ஆசீர்வதித்து ஒரு வார்த்தை சொல்லுங்கப்பா, ஒரு வார்த்தை சொல்லுங்கப்பா. யாக்கோபுடைய தகப்பன் வார்த்தை சொன்னார், வார்த்தை சொன்னார், ஒரு வார்த்தை சொன்னார். நீ ஆசீர்வாதமா இப்படி இப்படி இருப்பா என்று அவர் சொன்னார். சொன்னதற்கு பின்பு ஏசாங்கு வந்தாலும் நான் சொன்னது சொன்னதுதான், அவன் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பான் என்று ஈசாக்கு சொன்ன வார்த்தை அப்படியே நிலை நிற்குமானால், சேனைகளின் கர்த்தருடைய நாமத்தில் ஈசாக்கு சொன்னது நிலை நிற்குமானால், ஈசாக்கின் பயபக்திக்குரியவர் கோடாகோடி நட்சத்திரங்களை எல்லாம் மந்தரங்கத்தில் தொங்கவிட்டு பெயர் சொல்லி அழைக்கிறவர், நட்சத்திரங்களை மகிமையாய் பெயர் சொல்லி அழைக்கிறவர் இந்த இடத்தில் அவர் இருக்கிறார். அவர் உங்களோடு கூட இருக்கிறார், உங்களுக்கு அருகாமையில் இருக்கிறார். இஸ்ரவேலின் தேவன் உங்கள் நடுவிலே வாசம் பண்ணுகிறார், உங்கள் இருதயத்தில் வாசம் பண்ணுகிறார். உங்கள் ஒவ்வொருடைய வீட்டிலும் ஒரு சிறு அறை ஜெப அறையாய் வைத்து நீங்கள் தேடுகிறீர்களே, அதிலே அந்த ரங்கத்தில் தேடுகிற பொழுதெல்லாம் கடந்து வருகிறவர் உங்கள் மேல் பறக்கிற அவருடைய நேச கொடி. எஸ் ஹல்லேலூயா. அவருடைய மகிமை உங்களோடு தானே இருக்கிறது. அவருடைய மகிமையை இதுவரை அறியாமலேயே அவரை நாம் கொண்டிருந்தோம். நமக்குள்ளே மகிமை நம்பிக்கையாக நமக்குள்ளே இருந்தார். அவருடைய மகிமையோ நாம் அறியாதிருந்தோம். அவர் நம்மை விட்டு விலக மாட்டார், நம்மை கைவிடவே மாட்டார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். 1 சாமுவேலின் புத்தகத்தில் நீங்கள் பார்க்கலாம், ஆண்டவருடைய வார்த்தை என்ன சொல்லுகிறது? கர்த்தாவே, நீர் ஒருவரை கொல்லுகிறவரும், பாவம் செய்கிற பொழுது ஒருவனை கொல்லுகிறவரும், அவன் நீதியாய் உம்மை தேடும் பொழுது உயிர்ப்பிக்கிறவருமாய் இருக்கிறார். அவரை பாதாளத்திலிருந்து இறங்கவும் அதிலிருந்து ஏறவும் பண்ணுகிறவர். கர்த்தர் தரித்திரம் அடைய செய்கிறவரும் ஐஸ்வர்யம் அடைய பண்ணுகிறவருமாய் இருக்கிறார். நாம் தேவனை தேடாத போது அவர் நம்மை தாழ்த்துகிறவர், நாம் அவரை தேடும் பொழுது நம்மை உயர்த்துகிறவர் என்று அங்கு ஆண்டவருடைய வார்த்தை சொல்கிறது. 2 விதமான அவருடைய வல்லமை, ஜீவனை கொடுக்கவும் அதை எடுக்கவும் அவரிடத்தில் வல்லமை இருக்கிறார். அவர் ஜீவாதிபதி, சேனைகளின் கர்த்தர் ஜீவாதிபதி. ஆகவே விசேஷ விதமாக சில நேரங்களில் தேவனை தேடாமல், ஆண்டவரை அறியாமல், நம்முடைய மன இஷ்டத்தின்படி ஓடின பொழுது நம்முடைய வாழ்க்கையில் அவர் சில சாபங்களை, தரித்திரத்தை, சில வேண்டாத தீமைகளை
பாதாளத்தில் இறங்கினார் போல முழுவதும் அழிந்து கிடக்கிற ஒரு நிலையை சில நேரம் தேவன் கட்டளையிடுகிறார். ஆனால் அவரை மனதார தேடி, ஆண்டவரே நான் பாவம் செய்தது உண்மைதான், ஆண்டவரே நான் உமக்கு துரோகியாக இருந்தது உண்மைதான், என்னை மன்னியும், என் மேல் இரக்கமாயிரும், பாவியாகி என் மேல் கிருபையாயிரும், எனக்கு இறங்கும் இறங்கும் என்று கெஞ்சுகிற பொழுது பாதாளத்தில் இருக்கிறது போல இருந்தாலும் நம்மை ஆண்டவர் உயர்த்துகிறவராய், பாதாளத்திலிருந்து ஏற பண்ணுகிறவராய், தரித்திரம் அடைந்த நிலைமையில் இருந்து ஐஸ்வர்யம் அடைய செய்கிறவராய், மரித்த நிலையிலிருந்து உயிர்ப்பிக்கப்பட்ட நிலையில் நம்மை மாற்றுகிறவராய் இருக்கிறார். மோசே பார்வோனை விட்டு புறப்பட்டு போய் கர்த்தரை நோக்கி வேண்டுதல் செய்தான். அப்பொழுது கர்த்தர் மோசேயின் சொற்படி வண்டு ஜாதிகள் பார்வோனையும் அவன் ஊழியக்காரரையும் அவன் ஜனங்களை விட்டு நீங்கும்படி செய்தார், ஒன்றாகிலும் மீந்திருக்கவில்லை. தேவன் பார்வோன் மீதும் அவருடைய எல்லைகள் மீதும் வண்டுகளை, பலவித ஜாதி வண்டுகளை வரப்பண்ணினார் என்று 21ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். யாத்திரம் 8:21. என் ஜனங்களை போக விடாயாகில் நான் உன்மேலும் உன் ஊழியக்காரர் மேலும் உன் ஜனங்கள் மேலும் உன் வீடுகள் மேலும் பலவித வண்டுகளை அனுப்புவேன். எகிப்தியர் வீடுகளும் அவர்கள் இருக்கிற தேசமும் அந்த வண்டுகளால் நிறையும். அப்படியே தான் பாருங்கள், நிறைந்தது. பாருங்க 24 ஆகிய வசனத்தில் நீங்கள் பார்ப்பீர்களானால், வீடுகளிலும் எகிப்து தேசம் முழுவதிலும் வண்டுகள் வந்து இறங்கியது. பல பல ஜாதி வண்டுகள் வந்து இறங்கியது. வண்டுகளினால் தேசம் கெட்டு போயிற்று. வண்டுகள், பல பல ஜாதி வண்டுகள், பார்த்து அதுவரை பார்த்திராத எல்லா வகை வகையான ஜாதி வண்டுகள் வந்து இறங்கிவிட்டது. பார்வோன் வீடு, அவருடைய ஊழியக்காரருடைய வீடு மற்றும் எகிப்து தேசம் முழுவதிலும் வந்து லட்சம் லட்சமாய் கோடி கோடியாய் வந்து இறங்கிவிட்டது. எல்லாவற்றையும் அழித்து போட அவர் சொல்ல ஆகும். ஆனால் அதே நேரத்தில் இன்னொரு வல்லமை, அவர் சொல்லுகிறார், இந்த காரியத்தை சொன்னார் உண்மைதான், ஆனால் இப்பொழுது அவர் கட்டளை இடுகிறார். இன்னொரு, அவர் வேண்டுதல் செய்த பொழுது, மோசே வேண்டுதல் செய்தவுடனே ஆண்டவர் ஒரு கட்டளை இடுகிறார், வண்டுகள் எல்லாம் புறப்படட்டும். அவ்வளவுதான். பாருங்க என்ன நடக்கிறது பாருங்க. இந்த வசனம் பாருங்க, ரொம்ப ஆச்சரியமானது. அந்த 31ஆம் வசனத்தினுடைய கடைசி பகுதி, ஒன்றாகிலும் மீந்திருக்கவில்லை. ஒண்ணு கூட இருக்கல, ஒண்ணு கூட இல்ல. நான் நினைக்கிறேன் அந்த வாதையெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் சாம்பிளுக்கு ஏதாவது ஒண்ணு தேடி இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். எகிப்து தேசம் முழுவதும் தேடுன்னு வலை வீசி தேடினாலும் ஒன்றாகிலும் மீந்திருக்கவில்லை. கைதட்டி எல்லாரும் ஆண்டவரை மகிமைப்படுத்தலாம். எவ்வளவு ஒரு பெரிய காரியம்! ஜீவன் உள்ள தேவனுடைய வல்லமை ஒன்றாகிலும் மீந்திருக்கவில்லை. இப்பொழுது என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, உங்களை பாவத்தில் இருந்து மீட்டெடுக்கிற வல்லமையும் அவருடைய வல்லமை இப்படிப்பட்டதுதான். குமாரன், கர்த்தராகிய இயேசு குமாரன் உங்களை விடுதலை ஆக்கினால் மெய்யாகவே, அதுல அரைகுறை அல்ல, மெய்யாகவே விடுதலை. அதே நேரத்தில் இப்பொழுது ஆண்டவர் ஒரு கட்டளையிட போகிறார். நீங்கள் ஆண்டவரை அறியாதது நிமித்தம் உங்கள் எல்லைகளில் வந்து உங்கள் நன்மைகளை பட்சிக்கும்படி அவர் ஏற்கனவே கட்டளையிட்டு இருந்த வண்டுகள், சாபங்கள், போராட்டங்கள், தீமைகள், இது எல்லாவற்றையும் மோசே வேண்டுதல் செய்தான். அவனுடைய சொற்படி ஒரு வண்டு கூட இல்லாமல் எல்லாம் பறந்து போயிற்று. இப்பொழுது மோசேயிலும் பெரியவர், மோசே பார்க்கிலும் தன் எல்லைகள் எங்கும் பிதாவின் வீட்டிலே உண்மையுள்ளவர் தேவகுமாரன் இங்கு இருக்கிறார். அவர் நம்மோடு இருக்கிறார். அவர் இப்பொழுது நின்று சொல்வார் ஒரு கட்டளை. சொன்னவுடன் ஒரு அற்புதத்தை தேவன் செய்ய போகிறார், கர்த்தர் செய்ய போகிறார். ஒரு கட்டளை போடுவார், அவ்வளவுதான். அவர் கட்டளையிட ஒரு இமைப்பொழுதில் உங்கள் வாழ்க்கையை அழித்து நாசம் பண்ணி கொண்டிருந்த கடன், போராட்டம், தீமை, சாபம், வேண்டாத இச்சைகள், இச்சைகளின் ஆவிகள், அசுத்த வல்லமைகள்
ஒன்றாகிலும் மீந்திருக்காது, எல்லாம் கடந்து போய்விடும். கைகளை தட்டி எல்லோரும் உற்சாகமாய் நிறுத்தாம ஆண்டவரை மகிமைப்படுத்திக் கொண்டே இருப்போம். நிறுத்தாம ஆண்டவரை மகிமைப்படுத்திக் கொண்டே இருக்கலாம். ஹல்லேலூயா. எல்லாரும் கைகளை தட்டி தேவனை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. கடன் இருக்கலாம், போராட்டங்கள் இருக்கலாம், ஒரு இமை பொழுதிலே எல்லாம் மறையும். ஆமென், ஆமென், ஆமென். இதை தேவன் செய்வார். அவர்தான் செய்கிறார், அவர்தான் ரட்சகர். நாங்கள் சாதாரண மனிதர். தேவனுடைய அபிஷேகம் எங்கள் மேல் இருக்கிறது, அவர் எங்களை ஏற்படுத்தி இருக்கிறார். அதுதான் வித்தியாசமே ஒழிய வேறு ஒன்றும் அல்ல. சாதாரண மனிதர் தான், உங்களை போல பாடுள்ளவர்கள். ஆனால் கர்த்தர் இங்கு வந்து நின்று ஒரு கட்டளை, எல்லாம் ஒரு வண்டு கூட எகிப்தில் இல்லை. எத்தனை கோடி வண்டுகள் வந்து உட்கார்ந்திருந்தாலும் ஒன்று கூட இல்லை, ஒன்றாகிலும் மீந்திருக்கவில்லை. ரிசர்ச் பண்றதுக்கு ஒண்ணு கூட மீந்திருக்கல. ஹல்லேலூயா. நீங்க அப்புறம் வீட்டுக்கு போய் தேடி 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 பார்த்தீங்கன்னாலும் உங்களுக்கு விரோதமா இருந்த பில்லி சூனியம் பல்லி சூனியம் எல்லாம் நீங்க லென்ஸ் வச்சு தேடினீங்கன்னாலும் இருக்காது. ஹல்லேலூயா. கைகளை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. சங்கீதம் 37 அதிலே 5ஆம் வசனம். சங்கீதம் 37:5. உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவி. உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து, உன் வாழ்க்கையை கர்த்தருக்கு ஒப்புவித்து, அவர் மேல் நம்பிக்கையாயிரு. அவரே காரியத்தை நடப்பிப்பார், வாய்க்க பண்ணுவார். கைகளை தட்டி ஆண்டவரை நாம் மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. ஆமென். கர்த்தருடைய சமூகத்தில் விசேஷ விதமாக கர்த்தருடைய கைகளில் உங்கள் வழிகளை, உங்களுடைய தொழிலை, உங்களுடைய குடும்ப வாழ்க்கையை, பிள்ளைகளை, ஊழியத்தை அப்படியே நீங்கள் ஒப்புக்கொடுங்க, ஒப்புவித்து விடுங்கள். அப்படி செய்கிற பொழுது ஒரு பெரிய அசைவு உண்டாகிறது, பெரிய காரியம் சம்பவிக்கிறது. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. இயேசு சிலுவையில் நம் ஒவ்வொருவருக்காகவும் ஆணிகள் அடிக்கப்பட்டு, சர்வ வல்லமை உள்ள அவர், தேவனுடைய குமாரன், தேவனுக்கு சமமானவர், நமக்காய் ஆணி அடிக்கப்பட்டு மரித்தார். ரத்தம் எல்லாம் வடிந்தோடியது. அவர் மரித்தார். மரிக்கும் முன்பதாக அவர் ஒரு காரியத்தை செய்தார். கடைசியாய் அவர் சொன்ன ஒரு வார்த்தை. அவர் இப்பொழுது பாதாளத்திற்கு இறங்கி, அதாவது பரதீசிலும் அவர் கடந்து சென்று, மற்றும் ஆவிக்குரிய உலகத்தில் சில கிரியைகளை அவர் செய்யும்படி இருக்கிற பொழுது, 3ஆம் நாள் உயிரோடு எழுந்திருக்க தேவ தீர்மானமும் திட்டமும் இருக்கிற பொழுது ஒரு காரியத்தை செய்தார். பிதாவே, உம்முடைய கைகளில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன். ஆண்டவருடைய வார்த்தையை புரிந்து கொள்ளுங்க. மிக 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 பாதுகாப்பான ஒரு இடம் பிதாவின் கரங்கள். பரம பிதாவின் கரங்கள், அவருடைய கைகள். அதுல தமது ஆவியை ஒப்பு கொடுத்தார். உங்களுடைய குடும்ப வாழ்க்கை, கணவன் மனைவி உள்ள இருக்கிற ஐக்கியம் அற்றுப்போவது போல மனக்கசப்பு போராட்டங்கள் வருகிறதா இருக்கலாம். பிள்ளைகள் தரித்திரராய், அல்லாவிட்டால் தான் தோன்றி தினமாய் இச்சைகளிலும் பாவத்திலும் உழல போவது போல தோன்றலாம். உங்களுடைய வாழ்க்கையில் ஒருவேளை அப்படி இருக்கலாம். அல்லாவிட்டால் உங்களுடைய தொழில் முழுவதும் அழிந்து போவது போல, உருக்குலைந்து போவது போல, நீங்கள் நிற்க நிலையில்லாமல் இருப்பது போல இருக்கலாம். என்ன காரியம் இருக்கிறதோ, உங்களுடைய குடும்பமானாலும்
உடைய தொழிலானாலும் உங்களுடைய ஊழியமானாலும் சகலத்தையும் ஒரு பாதுகாப்பான இடத்தில் ஒப்பு கொடுக்க இன்று உங்களுக்கு ஒரு வெளிப்பாடு உண்டாவதாக.